சத்தியத்தை பேசும் சம்பவங்கள். இன்றைக்கி உன்னுடைய வாழ்க்கை உடைஞ்சி போச்சு, அல்லது பிஸ்னஸ் உடைஞ்சி போச்சு, இப்படி உடைஞ்சு போனதான ஒரு சூழ்நிலையில் நீ இருக்கலாம். சில நேரங்களில் நம்முடைய ஊழியங்கள் கூட உடைஞ்சி போச்சு, ஒரு ஜெயமும் இல்லை, ஒரு அறுவடையும் பார்க்க முடியலைன்னு சொல்லி ஒரு வேளை நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கலாம். இப்போது இந்த சம்பவத்தை பார்க்கும்பொழுது இந்த காரியங்கள் இருக்காங்கிறத கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்களேன். நம்ம கொஞ்சம் இதை ஆராய்ந்து பார்க்க தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. இங்கே கவனிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக போகும்பொழுது தான் இந்த காரியங்கள்லாம் நடக்குது. அதை நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும். அதில் இந்த சம்பவத்தில் ஒரு 4 காரியத்தை கர்த்தருடைய ஆவியார் நமக்கு தெளிவாக படம் பிடிச்சு காட்டுறார். எப்போ ஊழியமோ அல்லது பிஸ்னஸோ அல்லது குடும்ப ஜீவிதமோ உடைஞ்சி போகிறதுக்கு இந்த 4 காரியத்தில் ஏதாவது ஒன்று இருக்கலாம், இல்லைன்னா 4 காரியமும் இருக்கலாம். இப்படி ஒரு வேலை இருக்குமானால், உடைந்து போகிறதுக்கான காரணம் இப்படி இருக்குமானால், நாம் உடனே மனம் திரும்பி கர்த்தருடைய ஒப்புரவாகி திரும்பவும் நம் வாழ்க்கையை, குடும்பத்தை, பிஸ்னஸை, ஊழியங்களை கட்டி எழுப்புவதாக நல்ல காரியமாக இருக்கும். வாங்க இந்த வேத பகுதிக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். எப்போ ஒரு மனிதனுடைய ஜீவிதத்தில் உடைவு ஏற்படுது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக அனுபவசாலிகளை நம்புறது. கர்த்தர் ஒன்று சொல்லியிருப்பார், ஆனால் அனுபவசாலிகள் வேறு ஒரு மாதிரியாக சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவர் கொடுக்குற ஆலோசனை முரண்பாடாக இருக்கும். இங்கே பவுலினால் சொல்லப்பட்டதை காட்டிலும் 100க்கு அதிபதி மாலுமியினால் சொல்லப்பட்டதை நம்பினான். அதாவது அனுபவசாலிகளை நம்பினாங்க 100க்கு அதிபதி. அதனால் கப்பல் உடைஞ்சு போச்சு. 2வது பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக வசதியை தேடுவது. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக இது இல்லாமல் அங்கே போனால் நல்லாயிருக்கும், இதை செஞ்சால் நல்லாயிருக்கும், இது வந்தால் நல்லா வசதியாக இருப்போம் அப்படின்னு நாம் எண்ணி செயல்பட்டு இறங்கி இருப்போமானால் அங்கே ஒரு உடைவு, அங்கே உடைஞ்சு போகிறதுக்கான காரியங்கள் நிறையாவே இருக்குது. 3வதாக, கர்த்தருடைய வார்த்தைக்கும் ஆலோசனைக்கும் சித்தத்திற்கும் விரோதமாக அநேகர் ஆலோசனை சொல்கிறது கேட்குறது. அநேகருடைய ஆலோசனை இங்கே 100க்கு அதிபதி பார்த்திங்கன்னா அநேகருடைய ஆலோசனைகளை கேட்டு கீழ்ப்படுகிறான். இங்கே தேவனுடைய சத்தத்தை கேட்காம மெஜாரிட்டியை பார்க்குறது. இங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக மைனாரிட்டியும் இல்லை, மெஜாரிட்டியும் இல்லை. கர்த்தரை என்ன சொல்கிறாரோ அதுதான். இங்கே அநேக பேர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் போனேன்னு ஒரு வேளை அப்படி நீங்கள் பயணித்து இருந்தால், அப்படி செயல்பட்டு இருந்தார், அப்படி ஒரு ஊழியத்தில் இறங்கியிருந்தால் நிச்சயமாக அங்கே ஒரு உடைவு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அங்கே வாய்ப்புகள் உண்டு. அது மாத்திரமல்ல, 4வதாக கடைசியாக ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக சூழ்நிலைகளை சார்ந்து இருக்கிறது. மெதுவாக காற்று அடித்ததோடனே கைக்குடி வந்ததுன்னு நினச்சிட்டு கப்பலை ஓடினாங்க, கப்பல் உடைஞ்சி போச்சு. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக சாதகமான சூழ்நிலை அந்த நேரத்தில் திடீர்னு வரலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக சாதகமான சூழ்நிலையை நம்பி நல்லதான இருக்குது, சூழ்நிலை நல்லதான இருக்குதுன்னு சொல்லி நாம் செயல்பட்டாலும், அது குடும்ப ஜீவிதமோ பிஸ்னஸோ அல்லது ஊழியமோ எதுவாக இருந்தாலும் அங்கே உடைஞ்சு போகிறதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போது என் வாழ்க்கை அல்லது பிஸ்னஸ் அல்லது நாம் செய்கிற ஊழியங்கள் உடைவுக்கும் தோல்விக்கும் வேதனைக்கும் கண்ணீருக்கும் இந்த 4 காரியங்களில் ஏதாவது ஒன்று இருக்கலாம், அல்லது 4ம் இருக்கலாம். கொஞ்சம் யோசனை பண்ணுவோம், மனம் திரும்புவோம். தேவன் உடைந்ததை ஒட்ட வைப்பார். அமிழ்ந்து விடாதபடி நாம் மேலே வரும்படியாய் அவருடைய இரக்கம் ரொம்ப பெருசு. நம்முடைய அட்டூழியங்கள் பாவங்களை காட்டிலும் அவருடைய இரக்கம் ரொம்ப பெருசு. ஆனால் மனம் திரும்புகிறது தான் இன்றைய அவசரமானதும் அவசியமானதும் மிக மிக முக்கியமானதும் ஒன்றாக இருக்குது.